சங்கீத புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீத புஸ்தகம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்களிலே பலவீனப்பட்டு போய் விடுகிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என் ஊழியத்தில் வருகிற எல்லா போராட்டங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னுடைய காரியங்கள் அனைத்திலும் நான் மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு பலனை கொடுக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஊழியத்து நிமித்தமாக, இன்னும் அநேக காரியங்கள் நிமித்தமாக என் வாழ்க்கையில் வருகிற பாடுகள், இன்னுமாய் அநேக காரியங்களில் வருகிற சவால்கள், இன்னும் அநேக காரியங்களில் காணப்படுகிற குறைகள், இன்னும் அநேக காரியங்களில் காணப்படுகிற எல்லா சோர்வுகளையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை ஒவ்வொரு நாளும் பலவீனப்படுத்தும்படியாக, நம்முடைய ஜெப வாழ்க்கையை பலவீனப்படுத்தும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்தும்படியாக, பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தும்படியாக, சரீர சுகத்தை பலவீனப்படுத்தும்படியாக, எல்லாவற்றிலும் நம்மை பலவீனப்படுத்தும்படியாக சத்ருவானவன் நம்மை வகை தேடி கொண்டிருக்கிறான். வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்க கேட்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஓய்வு நாளில் கர்த்தர் கல்யாண வீட்டுக்கு போகல, ஓய்வு நாளில் கர்த்தர் ஃபங்க்ஷனுக்கு போகல, ஓய்வு நாளில் கர்த்தர் வேற எந்த காரியங்களுக்கும் செய்யல. கர்த்தர் ஓய்வு நாளில் எங்க இருந்தாரா? ஜெப ஆலயத்தில் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரை பின்பற்றுகிற நாம் எங்க இருக்கணும்? ஜெப ஆலயத்தில் தான் இருக்கணும். ஓய்வு நாள் அப்போ நாம் வேற எங்கும் கமிட் கொடுக்க கூடாது. மற்றவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க, உறவின் பிள்ளைவங்க, சொந்தக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்க, அப்படி என்று எந்த ஒரு காரியத்துக்கும் இடம் கொடுக்காதபடி ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திற்கு நாம் குடும்பமாய் வருகிற பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே தான் வேத வசனத்தில் இயேசு ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கு இருந்தால், அவள் எவ்வளவும் நுமிரக்கூடாத கூனியா இருந்தால். வேதத்திலே ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஆனால் பார்க்கிறோம் 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவங்களுக்குள்ள காணப்படுகிறது. அவங்களுடைய சரீர சுகத்தை பலவீனப்படுத்துகிற காரியம், இன்னுமாய் அவருடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்துகிற காரியம். பலவீனத்தோடு தான் பாட்டு பாடி கொண்டிருந்தார்கள், பலவீனத்தோடு தான் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள், பலவீனத்தோடு தான் அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள், பலவீனம் கொண்டு தான் அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள், பலவீனத்தோடு தான் அவர்கள் ஆலயத்திற்கு வந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. இந்த ஆவி, அந்த ஆவியோடு கூட தான் அந்த சகோதரி 18 வருஷமாய் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அவரை எல்லா காரியங்களிலும் பலவீனப்படுத்தி கொண்டிருந்தது. எந்த விதத்திலும் நிமிரக்கூடாதபடிக்கு, அவர்கள் அண்ணார்ந்து பார்க்க முடியாதபடிக்கு அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஒருவேளை நம்முடைய காரியங்களிலும் அப்படிப்பட்டதான ஒரு பலவீனத்தோடு கூட ஆலயத்திற்கு வந்திருக்கலாம். அது எப்படிப்பட்ட நிமிரக்கூடாத ஒரு பலவீனம், அநேக காரியங்களில் நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒருவேளை கடன் பிரச்சனையாய் காணப்படுகலாம், வியாதி பலவீனமாய் காணப்படலாம், குடும்ப போராட்டமாய் காணப்படலாம், சஞ்சலமாய் காணப்படலாம், அநேக துக்கமான காரியங்களாய் காணப்படலாம். இப்படிப்பட்ட பலவீனத்தோடு கூட ஆலயத்திற்கு வருகிற பிள்ளைகள் உண்டு. இது பலவீனப்படுத்துகிற ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் பலவீனப்படுத்தும். ஏதோ ஒரு பலவீனம். ஆலயத்துக்கு வருவோம், பாட்டு பாடுவோம். இந்த அம்மா பாட்டு பாடாமையா இருந்திருப்பாங்க, கர்த்தரை துதிக்காமையா இருந்திருப்பாங்க, வேத வசனத்தை கேட்காமையா இருந்திருப்பாங்க, ஜெபிக்காமையா இருந்திருப்பாங்க, கண்ணீரோடு ஜெபிக்காமையா இருந்திருப்பாங்க, என் பலவீனம் மாற வேண்டும் என்று ஜெபிக்காமலா இருந்திருப்பார்கள். அவர்கள் ஜெபித்திருப்பார்கள், ஆனாலும் அந்த பலவீனம் அவர்களை விட்டு நீங்காதபடி இருந்தது. ஆகவே தான் இயேசு அந்த மகளை கண்டு அவர்களை வரவழைத்து அவர்களை குணப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசி. ஹல்லேலூயா,
அல்லேலூயா. அவர்கள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லி கர்த்தர் அந்த மகளை அழைக்கிறார். அவர்கள் அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை பண்ணுகிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே எந்த சூழ்நிலையில் நம்மை பலவீனப்படுத்துகிற ஒரு காரியங்கள் உண்டு, நம்முடைய சிந்தையை பலவீனப்படுத்தும். நேற்று ஒரு காரியம் ஆயத்தமாக மெசேஜுக்கு ஆயத்தமாகும் போது பார்த்தோம்னா, சாவியை தொலைச்சிட்டேன். சாவினா ஆஃபீஸ் சாவி, சர்ச்சு சாவி, வீட்டு சாவி, எல்லா சாவி, ட்ரா சாவி, எல்லா சாவி அது இருக்குது. சர்ச்சோட முக்கால்வாசி சாவி அதில் இருக்குது. அந்த சாவியை காணும். ஒரு குழப்பம், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், எங்கெங்கெல்லாம் போகிறேன், ரோட்டிலெல்லாம் செக் பண்ணுறேன், சாவி காணும். நாளைக்கு மெசேஜ் கொடுக்கணும். என்ன வசனமும் ஓடலை, ஏன்னா அதில் முக்கியம் எல்லாத்தையும் நீ டூப்ளிகேட் போடுறது கஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா என்னை ஒரு சிந்தைக்குள்ளே பலவீனப்படுத்தி உட்காரவே விடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சர்ச்சில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலான்னு அப்புறம் பார்த்தா மிக்சர் கடியில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெபிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அந்த அந்த சிந்தை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வசனத்துக்குள்ளே வேறு எந்த ஒரு டைவர்ஷன் இல்லாமல் நம்ம வசனத்திற்குள்ளாக போச்சு. அப்படி ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், இன்னும் வேலையில், இன்னும் படிப்பு காரியங்களில், குடும்பத்தில், குடும்ப மனுஷர்கள் மூலியமாக ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு போட்டு ஜெபம் பண்ண முடியாது, சர்ச்சுக்கு வர முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, விடுதலையாக ஆராதிக்க முடியாது, ஜெபம் பண்ணுவோம் முழு மனசாக இருக்காது. இப்படி ஏதோ ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி நம்முடைய போராடி கொண்டு இருக்கும். எந்த விதத்திலும் பலப்படுத்த முடியாதபடிக்கு பார்க்கிறோம். மாம்சம் இங்கே இருக்கும், ஆனால் ஆவி வேற எங்கே இருக்கும். மாம்சம் இங்கே இருக்கும், குக்கர் ஆஃப் பண்ணணுமா, ஸ்டவ் ஆஃப் பண்ணணுமா, கேட்டை பூட்டணுமா, லைட் ஆஃப் பண்ணணுமா, இன்னும் மற்ற காரியங்கள் அநேக காரியங்களில் ஓடிட்டே இருக்கும். இப்படி அநேக சிந்தைகளை கொண்டு பிசாசானவன் போடுவான். அவைகளிலிருந்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார் இந்த நாளிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது பார்த்தோமேயானால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது இந்த காரியங்களை குறித்து சொல்லுகிற போது, என் சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிற போது பார்த்தோமேயானால், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அப்படி என்றால் கர்த்தர் தான் என்னுடைய பலன் என்று சொல்லி அவர் தன்னுடைய காரியங்களிலே ஜெபிக்கிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் என் கூட இருந்தா போதும் எனக்கு பலன், கர்த்தர் என்னோடு கூட இருந்தா அதுவே ஒரு பெரிய பலன். ஆகவே தான் அவர் சொல்லி ஜெபிக்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லி. அநேகருடைய காரியங்களில் பலன் உலக மாம்ச காரியங்களாய் காணப்படலாம், பணமாய் காணப்படலாம், பொருளாய் காணப்படலாம், இன்னும் மற்ற காரியங்களாய் காணப்படலாம். இவைகள் எனக்கு பலனாய் இருக்கும் என்று சொல்லி. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற போது, என் பலன் கர்த்தர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக காரியங்களில் வேதத்தில் வாசிக்கிறோம், அநேக மாம்ச பலத்தை நம்பிக்கொண்டிருப்பார்கள். இதை வைத்து நான் பிழைத்துக் கொள்ளுவேன், இந்த ஒரு காரியத்தை வைத்து நான் வாழ்ந்து விடுவேன், இந்த பலன் எனக்கு போதும் என்று சொல்லி அநேக காரியங்களிலே மாம்ச பலத்தை நம்பிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அது ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்க போகிறோம். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது என்னுடைய பலன் கர்த்தர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தான் என் பலன், கர்த்தர் என் கூட இருந்தால் நான் பலசாலி என்பதுதான் அவர் சொல்லுகிற காரியம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற போது பார்த்தோமேயானால், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற தேவன். எல்லா காரியங்களிலும் உடனே ஒரு பிரச்சனைனா உடனே அந்த காரியத்திலிருந்து அப்படியே டோட்டலா தலைகீழ மாத்தல, அதுல பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த போராட்டங்களிலே மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையில கர்த்தர் கூட இருந்து நம்ம எல்லாம் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தாரு, கர்த்தர் பார்த்து அடுத்த நாளே அவனை வெளியே கொண்டு வரல. கர்த்தர் சிறைச்சாலையில யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லிதான் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் பலன் கொடுப்பார். இந்த சூழ்நிலை, இந்த சோதனை, இந்த பிரச்சனை, இந்த பாடு, இந்த வேதனை, இந்த துக்கம், இந்த அநேக காரியங்களில் கலக்கம், இவைகளின் மத்தியிலே கர்த்தர் இந்த காரியங்களிலே பலன் கொடுத்து அப்படியே விட்டுகிற தேவன் அல்ல, அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அவர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவன், ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் மோசேயை அழைக்கிற போது ஒரு திட்டத்தோடு தான் மோசேயை அழைத்தார். மோசேயை அழைக்கிற போது பார்த்தோமே ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக தான் கர்த்தர் அவனை அழைத்தார். அடிமைத்தனத்தில் இருக்கிற 400 வருஷம் பிளான் மோசே கொடுத்து கர்த்தர் செய்கிற போது, ஆகவே கர்த்தர் அவனை உருவாக்குகிறார். யோசேபேத் இன்னும் அவர்களை 2 சகோதரர்கள் 2 பேர் மூலியமாக யோசேப்பை உருவாக்குகிறார். உருவாக்குனது மாத்திரமல்ல, அவர்களை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறார். எங்க வளர்க்கணும்? அரண்மனையில வளர்க்கணும். அவன் அரண்மனையில வளருகிறான், எல்லா காரியங்களிலும் கற்றுக்கொள்கிறான். என்னென்ன காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்ட பிற்பாடு அடுத்த ஃபேஸ் வனாந்தரம். வனாந்தரத்தில் என்னென்ன கற்றுக்கொள்ளணுமோ கற்றுக்கொள்கிறார். ஆடு மேய்க்கிறதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆனாலும் கர்த்தர் அந்த காரியங்களில் அந்த பாதையில் அவரை வழி நடத்துகிறார். மோசேயை அழைக்கிற போது அவன் எந்த ஒரு காரிய சூழ்நிலை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை, எல்லாரும் நல்லா இருக்காங்களே, எல்லாரும் நல்லா வாழ்றாங்களே, எனக்கு மட்டும், உனக்கு குறித்து ஒரு பெரிய திட்டம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வனாந்தர பாதையா இருக்கலாம், நமக்கு புரியாமல் காணப்படலாம். ஆனால் அழைத்த தேவன் ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை இப்போது, யாக்கோபே உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவரும். ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கின உண்டாக்குறதுக்கு என்ன, உருவாக்குறதுக்கு என்ன வித்தியாசம்? உண்டாக்குவது உருவாக்குவது, உண்டாக்குவது உருவாக்குவது. நானே சொல்லிடுறேன். உண்டாக்குறங்கிறது படைக்கிறது, உருவாக்குங்கிறது அதுக்கு உருவம் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நீ இப்படிதான் இருக்க வேண்டும், நீ இப்படி வாழ வேண்டும், நீ இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு உருவாக்குவார் கர்த்தர். அப்படிதான் மோசேயை கர்த்தர் உருவாக்கினார். எல்லா காரியங்களிலும் அவர் ஒவ்வொரு பாதையிலும் கர்த்தர் உருவாக்கினார். உருவாக்கி 80 வயசுல கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். அவர் 80 வயசுல வாப்பா என்னுடைய வேலையை நீ செய்யணும்னு சொல்லி வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10 வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிற போது, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு திக்குவாயன், நான் மந்தனா உள்ளவன் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் சொல்லுகிறான். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். நோக்கி, வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அடுத்த வசனம், நீ போ, உன் வாயோடு கூட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன், உன் வாயோட நான் இருப்பேன், நீ போ அப்படிங்கிறாரு. அடுத்த வசனம், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கா? யாரையாவது அனுப்பு. இவ்வளவு பேசுறார் ஆண்டவர். நான் உன் கூட, உன் வாயோட நான் இருப்பேன், நீ தைரியமா போ. அதுக்கு மேல என்ன வேணும்? இப்படி சொல்றார். ஆனாலும் இல்ல ஆண்டவரே, வேற யாராவது அனுப்பும். அப்பொழுது அடுத்த வசனம் பார்க்கிறோம், கர்த்தர் மேல் மோசேயின் மேல் கோபம் வருது கர்த்தருக்கு. ஏன்னா அவரு தான், கர்த்தர் தான் சிருஷ்டிக்கிறார், கர்த்தர் தான் மோசேயை உருவாக்குகிறார், எல்லா பாதையிலும் வழி நடத்துகிறார், அரண்மனையில வளர்க்கிறார், எல்லா சகல சாஸ்திரங்களையும் மோசே கற்றிருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு எல்லாம் கற்றிருந்தார், எல்லா நாலேஜ், எல்லா காரியங்களும் அவர் சிறந்து, ஒரு பிரின்ஸ் எப்படி இருப்பாரோ அப்படிதான் மோசே இருந்தார், இளவரசன் எப்படி இருப்பாரோ. ஆனால் தேவனுடைய தீர்மானத்தின்படி வழிநடத்ததின்படி வனாந்தர பாதைக்கு போயிட்டார். ஆடு மேய்க்க 40 வருஷம் எல்லாம் இதாயிருக்கும். ஆனால் கர்த்தர் அழைக்கிற போது அவன் எல்லா குவாலிட்டிஸ் இருந்தாலும் அவன் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே நான் ஒரு திக்குவாயன், ஆண்டவரே நான் ஒரு மந்த நான் உள்ளவன், என்னால் பேச முடியாது, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், ஊமையனையும் குருடனையும் செவிடனையும் நான் தான் உண்டாக்கினேன், எங்கிட்டயே வந்து இந்த காரியத்தை சொல்றாய, நான் உன் வாயோடு கூட இருப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை வழி நடத்துவேன், இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே உன்னை நான் பயன்படுத்துவேன், எல்லா காரியங்களிலும் உனக்கு நான் துணையா இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நான் வாக்கு வல்லவன் அல்ல. அநேக காரியங்களில் நாம் இப்படிதான் பின்வாங்குற. ஜெபம் பண்ணுங்க, வராது சத்தம். அநேக காரியங்களில் பாஸ்டர் முன்னாடி கூப்பிடுவார், மற்ற நேரத்தில் சத்தம் பார்த்தீங்கன்னா சும்மா கணீர் கணீர்னு இருக்கும். ஆனால் ஜபிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சத்தம் வால்யூம் நான் வைப்பேன், சத்தமே வராது. ஏன்னா பார்த்துக்கிறோம், தேவனுடைய காரியங்களில் பார்க்கிறோம். அநேக இந்த மோசே மாதிரி தான் நாமும் அநேக காரியங்களில் பேசுகிறோம். ஆண்டவரே எனக்கு வேற யாராவது ஜெபம் பண்ண சொல்லுங்க, வேற யாராவது பண்ண சொல்லுங்க. அப்படி இல்லை, தேவன் நீங்கள் பண்ணுறத
உங்களுடைய ஜெபத்துல தான் கர்த்தர் இந்த மகனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், இந்த மகளுக்கு அநேக காரியங்களில் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானித்திருக்கிற போது, ஜெபிக்காமல் இருக்கிற போது பார்த்தோம்னா கர்த்தருக்கு கோபம் வரும். அப்படிதான் வசனம் சொல்லுது. கர்த்தர் அழைக்கிறார், நான் வரல. கர்த்தர் மோசேயை தெரிந்து கொள்கிறார், எல்லா திறமை உண்டு, ஆனாலும் அவன் சொல்லுகிறார் இல்ல. அப்போதான் கர்த்தருக்கு கோபம் வருது. அப்போ கர்த்தருடைய காரியங்களிலே எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க கூடாது. அவர் சொல்றார், நான் உன் வாயோட கூட இருப்பேன், நான் உன் எல்லா செயல்களிலும் உன் கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த பின்பும் அவன் பின்வாங்குற சூழ்நிலையை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய காரியங்களில் உற்சாகம் கொள்ளுகிற போது நிச்சயமாக கர்த்தர் மகிழ்ந்திருப்பார். மோசே அக்செப்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் இருதய சந்தோஷம். ஆனா கடினப்படுத்தி ஃபோர்ஸா தான் தள்ளுறார் அநேக காரியங்களில். இப்படி அநேக காரியங்கள் தேவனுடைய அன்பு பார்த்தோம்னா கஷ்டப்பட்டு நம்மளையெல்லாம் கொண்டு வந்துடும், கஷ்டப்பட்டு ஆலயத்துக்கு கொண்டு வந்துடும், கஷ்டப்பட்டு ஜபத்துக்கு கொண்டு வந்துடும். காரணம் என்னன்னு பார்க்கும்போது பார்த்தோமேனால் அவர் நம்ம மீது வைத்த ஒரு அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய பலவீனம் கர்த்தருக்கு தெரியும், நம்முடைய சோர்வு கர்த்தருக்கு தெரியும். திக்குவாயின் கர்த்தருக்கு தெரியாதுங்களா? மந்த நான் உள்ளவன் கர்த்தருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பலவீனம் கர்த்தருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பிரச்சனைகள் கர்த்தருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய மூட்டு வலி, உங்களுடைய முதுகு வலி, உங்களுடைய தலைவலி, உங்களுடைய வயிற்று வலி, இன்னும் மற்ற காரியங்கள், மற்ற போராட்டங்கள் கர்த்தருக்கு தெரியாது என்று நினைக்கிறீர்களா? இதன் மத்தியில் தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம், ஆகவே நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், இப்படிப்பட்ட ஒரு சோர்வு, நான் சர்ச்சுக்கு வர முடியாது என்று சொல்லி அநேக சூழ்நிலையில் நம்முடைய பலவீனங்களை முன்னிறுத்துகிறோம். கர்த்தருக்கு கோபம் வந்தது, கர்த்தருக்கு கோபம் வந்தது. தேவனுடைய பிரசன்னத்தில் அவர் பேசிக்கொண்டு இருக்கிற போது, நீ வா, நீ ஜெபத்துக்கு வா, நீ ஆலயத்துக்கு வா, நீ வந்து என்னை ஆராதி, நீ வந்து என்னை மகிமைப்படுத்து, நீ வந்து இல்ல ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, பஸ்ஸே வரதில்லை ஆண்டவரே, இப்படி ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, என்னால முடியாது ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம். உன் ப்ராப்ளம் கர்த்தருக்கு தெரியும். இதன் மத்தியில் தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையை அறிந்திருக்கிற தேவன். உங்களுடைய வியாதியா இருக்கட்டும், உங்களுடைய போராட்டம் சுகவீனமா இருக்கலாம், பஸ்ஸுக்கு இன்னும் அநேக காரியங்களில் இன்னும் பொருளாதார பிரச்சனை கூட இருக்கலாம், இதன் மத்தியில் நீங்க வந்திருக்கலாம். அநேக காரியங்களில் என் சூழ்நிலையெல்லாம் அறிந்திருக்கிற தேவன், இவைகள் மத்தியில் நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீர்கள் என்பதை அவர் பார்ப்பார். உன் சூழ்நிலை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன். உங்க வீட்டில் இப்போ என்ன நடக்குது, உன்னுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, உங்களுடைய சூழ்நிலை என்ன, உங்களுடைய பொருளாதாரம் என்ன, நீங்க பாக்கெட்ல காசு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா இல்லையா, எப்படிப்பட்ட வேதனையில் இருக்கீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க, எல்லாம் காட் நோஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் மோசேட்ட இந்த பிரச்சனையோடு தான் கேட்கிறார், நீ வா, நான் உன் கூட இருப்பேன், எல்லாம் நான் பார்த்துக்குவேன், நீ வா. இல்ல ஆண்டவரே என்னால முடியாது. அநேக காரியங்கள் அப்படி சொல்லுகிறோம். நம்முடைய சூழ்நிலையை கர்த்தருக்கு முன்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுகிறோம், நம்முடைய காரியங்களை கர்த்தருக்கு முன்பாக காட்டுகிறோம். அது கர்த்தர் அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பிற்பாடு அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். இல்லை இல்லை இல்லை, ஆரோன் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கர்த்தர் ரெடி பண்ணுகிறார். லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்பதை அறிவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றா பேசுகிறவன். இன்னைக்கு அநேக காரியங்களில் பார்க்கிறோம், சகோதரர்கள் இன்னும் அநேக பேச முடியாட்டி சகோதரர்கள் நல்லா பேசுவாங்க. அப்போ இந்த அநேக கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்க மனைவி நல்லா பேசுறவன் எனக்கு தெரியும், அவங்கள பேச சொல்லு, நான் கூட இருக்கிறேன். உன் கணவர் நல்லா பேசுகிறவர், அவர் நான் அறிந்திருக்கிறேன், அவர் நல்லா பேசுவார். அப்படின்னா நம்முடைய பேச்சுக்களை அறிந்திருக்கிற தேவன். நம்ம எப்படி பேசுகிறோம், மற்றவர்களிடத்துல எப்படி நடக்கிறோம், நம்ம எப்படி நடந்து எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம வெளியே நடக்கிறோம். அவன் மற்றவங்களோட நல்லா பேசுவான், அவன் மற்றவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நல்லா எல்லா காரியங்களும் டீல் பண்ணுவான். ஆகவே நான் உன் ஆரோனை அவனோடு கூட சேர்த்துக்கொள். அப்போ நம்முடைய பேச்சை கவனிக்கிற தேவன். எப்படி பேசுகிறோம், எப்படி நடக்குகிறோம், மற்ற காரியங்களிடத்துல தேவன் வருத்தப்படுகிற காரியங்களை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோமா, இல்ல தேவன் கவனிக்கிற எல்லா காரியங்களிலும் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோமா? அவன் நன்றா பேசுகிறவன் என்பதை நான் அறிவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிலும் கவனமா இருக்க வேண்டும். தேவனிடத்துல இருக்கும்போது, தேவனுடைய பிள்ளையா இருக்கிற போது நாவை எல்லாவற்றிலும் நாம் கவனிக்க வேண்டும். அதை எல்லாவற்றிலும் ஒரு சுக்கா மாதிரி நாவை குறிச்சு எடுத்தா ஒரு பெரிய பிரசங்கமே இருக்கு.
ஆகவே எல்லாவற்றிலும் கவனமா இருந்து தேவையானதை பேசி தேவையில்லாததை பேசாமல் இருப்பது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தரை தேட சொல்லுகிறார். திக்குவாயின் மத்தியிலே கர்த்தரை அவர் அழைக்கிறார். மந்தனாவின் மத்தியிலே கர்த்தர் அவனை அழைக்கிறார். அவன் ஒப்பு கொடுத்து வந்தபோது வேதத்துல வாசிக்கிறோம், அநேக காரியங்களிலே அவன் தேவனிடத்திலிருந்து கட்டளையை வாங்கி கொண்டு ஜனங்களுக்கு, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பேசுகிற போது ஒருத்தராவது சொன்னாங்களா உன் பேச்சு புரியலன்னு? யாராவது சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. கர்த்தர் ஒருத்தனை அழைக்கிற போது, ஒருத்தரை தெரிந்து கொள்ளுகிற போது, அது கூப்பிடுகிற போது அந்த சூழ்நிலை இப்படி காணப்படலாம். ஆனா ஒப்பு கொடுத்து வருகிற போது உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ என்று சொல்லிதான் கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. ஐயோ நான் பலவீன, நான் சோர்வு, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனையோடு கூட கர்த்தரிடத்துல போ. இந்த பிரச்சனையை சொல்லி நின்னுட்டு இருக்காது. இந்த பிரச்சனையை சொல்லி கர்த்தரிடத்துல போங்க. இந்த பிரச்சனையை சொல்லி கர்த்தரிடத்துல வாங்க. இந்த பிரச்சனையின் மத்தியில கர்த்தரிடத்துல வாங்க. அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். எந்த சூழ்நிலையிலும் தேவனிடத்துல வருகிற போது அவர்தான் விடுதலை கொடுக்கிற தேவன். கவலைப்பட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தா விடுதலை கிடைக்காது. அநேக காரியங்களில் மாம்ச முயற்சிகள் செய்து கொண்டிருந்த விடுதலை கிடைக்காது. தேவனுடைய சன்னிதானத்தில் திக்குவாயோடு கூட வந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற போது அதை கர்த்தர் ஒரு அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள நாவாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயப்பிரமாண வசனங்களை எல்லாம் சொல்லுகிறார், படிக்கிறார். எத்தனை காரியங்களை கர்த்தர் மோசே சொல்லியிருக்கார். பேசுறார், அநேக காரியங்களை பேசுறார். ஒருத்தர் கூட சொல்லல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உன்னுடைய பலவீனத்துல அவருடைய பலன் விளங்கும். திக்குவாய மாத்திரன் கர்த்தர் சொல்லல, உன்னுடைய பலவீனத்தில் நான் கூட இருப்பேன். உன்னுடைய பலவீனத்தில் நான் கூட இருப்பேன். அவைகள் ஒரு பொருட்டாய் மனுஷனுடைய கண்களுக்கு தெரியாது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி, இதை என்னை விட்டு நீங்கும்படி 3 வேளை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லுகிற போது உடனே நீக்கிறேன்னு சொல்ல, இதன் மத்தியில என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பலவீனங்களை கர்த்தரிடத்துல காட்டி நம்ம எந்த எக்ஸ்கியூஸ் கேட்காதபடிக்கு அவர் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன். ஆகவே அவருக்கு முன்பாக எந்த சூழ்நிலையிலும் அதன் மத்தியிலும் கர்த்தரை தேட பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் மோசேயை குறித்து வேதத்தில் வாசிக்கிறப்போ பார்த்தோமேனா, வேதத்தில் அநேக அவனுடைய கடைசி மரணத்தை குறித்து வாசிக்கிற போது உபாகமும் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவனுடைய பலன் குறையவும் இல்லை. ஹல்லேலூயா, நல்லா சொல்லாமா? ஹல்லேலூயா. அவன் பலன் குறையவே இல்லை. எந்த அன்னைக்கு கர்த்தர் அழைத்தாரோ, எந்த அன்னைக்கு கர்த்தர் நீ இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்தாரோ, அந்த நாள், அழைத்த நாள் முதற்கொண்டு, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த நாள் முதற்கொண்டு கடைசி சாகர வரைக்கும் அவனுடைய பலன் குறையவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவன் தள்ளாட விடவில்லை. எந்த மலை ஏறுறதா அவனுடைய வாழ்க்கை. கர்த்தர் ஏறிவானா மலை ஏறணும், மலையா ஏறணும், நடுராத்திரியில ஏறணும், அதிகாலையில ஏறணும். எப்பெல்லாம் கர்த்தர் கூப்பிடுறோம் மலையில ஏற வேண்டும். கொஞ்சம் சின்ன 10 ஸ்டெப் ஏறினா இப்படி மூச்சு வாங்குது. ஆனால் மோசே 120 வயதிலே அவனுடைய பலன் குறையவில்லை. ஏன் என்று பார்க்கிற போது அவன் தேவனுடைய பிரசன்னத்திலே எப்போதும் காணப்பட்டார், தேவனுடைய சன்னிதானத்திலே எப்போதும் காணப்பட்டார், தேவனுடைய சமூகத்திலே எப்போதும் காணப்பட்டார், தேவனுடைய முக சாயலை எப்பொழுது தரிசித்துக் கொண்டிருந்தான். இன்னும் சொல்ல போனா தேவனுடைய பிரசன்னத்திலே அவன் ஊறி கிடந்தான். ஹல்லேலூயா. ஆகவே பலன் குறையவில்லை. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியவே வரல, ஒண்ணுமே தெரியாது. ஆகவே தான் மாமா ஐடியா கொடுக்குறார், இப்படி பண்ண கஷ்டப்பா, 70 இத்தனை லட்சம் பேர்த்த நீ ஒருத்தன் டீல் பண்றது கஷ்டம், உனக்கு அசிஸ்டன்ஸ் வச்சுக்கோ, கடினமானதை உன்னிடத்துல கொண்டு வரவை. எல்லாத்தையும் அவங்க பிரதர் மருத பார்க்குறேன். அவங்கள குறித்து கடந்த நாட்களில் ஒரு சாட்சி எல்லாருக்கும் தெரியும். 31ஆம் தேதி அவருடைய உறவினர் ஒருவர் மிகுந்த பலவீனமாய் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க, நியூஸ் வருது. 31ஆம் தேதி ஆராதனை இங்கே நடத்திட்டு இருக்கோம்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் அம்மாட்ட வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, நாம் பார்த்தோம், அவங்க ராணி சிஸ்டர் வந்து சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா வந்து சொன்னாங்க, ஆனால் எவ்வளோ கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இருதயம் கண்ணு முழிக்க மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு. என்னன்னு ஜபத்தை முடிச்சுட்டு போக சொல்லுன்ட்டார். ஜபத்தை முடிச்சுட்டு போக சொல்லுன்ட்டாங்க. இவங்க எப்படி இருக்கும், இவங்க என்ன, இவங்களுடைய இருதயம் இங்கேயா இருக்கும், சர்ச்சிலையா இருக்கும். ஆனாலும் இருந்தாங்க, கர்த்தரை துதிச்சாங்க. வெளியே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க. எப்படி இருக்குமோ, என்ன ஆகுமோ, ஏதாகுமோன்னு. ஜபம் முடிச்சுட்டு நான் போய் கேட்குறேன், இப்போ நல்லா இருக்காங்க பிரதருங்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜபம் முடிச்சுட்டு வெளியே போய் கேட்டேன், இப்போ எப்படி இருக்கிறாங்க? பரவாயில்ல பிரதர், நல்லா இருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அப்புறம் ஜபத்தில் இருக்க சொன்னாங்க. ஜபம் முடிச்சுட்டு இப்போ ஃபோன் பண்ணி, இப்போ ஆபத்தான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. உங்களை காண்கிற தேவன், எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அவர் தான். ஊமையனையும் செவிடனையும் எல்லாரையும் பேசற்றவனையும் எல்லாத்தையும் அவருக்கு தெரியாதுங்களா உங்கள் பலவீனம்? அதன் மத்தியிலே கர்த்தரை எப்படி நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அலை கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார் என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார். காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே நீ எல்லாம் உனக்காக எல்லாம் திறந்த வாசல். ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் எனக்காக, என்னுடைய காரியங்களுக்காக நீ செய்கிற காரியத்தினால நீ போகிற இடங்கள்லாம் ஓப்பன் தான், எங்கேயுமே க்ளோஸ் கிடையாது. எல்லாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஒரு ஓப்பனிங்கை கர்த்தர் கொடுப்பார். ஆனாலும் அந்த கொஞ்ச பலத்திலே கர்த்தருக்கு உண்மையாய் காணப்படுகிற போது, உனக்கு இருக்கிற கொஞ்ச விசுவாசத்திலே கர்த்தருக்கு உண்மையாய் காணப்படுகிற போது, உனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச சரீர சுகத்திலே கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிற போது, உனக்கு இருக்கிற கொஞ்ச விசுவாசத்திலே கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிற போது, கர்த்தர் சொல்லுவார், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தில் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் உனக்காக நான் திறந்த வாசலை நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கொஞ்ச பலத்துல நம்ம அநேக காரியங்களில் நான் பலவீன, ஆகவே நான் வீட்டில் உட்கார்ந்துக்கிறேன். நான் பலவீன, என்னால் வண்டியில் வர முடியாது. நான் பலவீன, என்னால் பஸ்ஸில் ஏற முடியாது. நான் பலவீன, நான் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. நான் பலவீன, என்னால் முழங்கால் போட முடியாது. நான் பலவீனன், என்னால் பாட்டு பாட முடியாது என்று சொன்னால் பலவீனத்தோடைய காணப்படுவோம். அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காது. அந்த பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தரை ஆராதிக்கிற போது கர்த்தர் ஒரு நாள் வருவார், உன்னுடைய பலவீனத்தை பார்ப்பார். எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் காணப்படுகிறாளே, இந்த நாளிலே கர்த்தர் அவளுக்கு விடுதலை கொடுத்து நிமிர்ந்து நிற்க வைத்தது போல இந்த நாளிலே கர்த்தர் அப்படியாய் செய்வார். கூன் விழுந்ததுன்னு சர்ச்சுக்கு வராம இல்ல, கூன் விருந்ததுன்னு ஆராதிக்காம இல்ல, கூன் விருந்ததுன்னு வீட்டில் உட்கார்ல, அவங்க ஆலயத்தில் வந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு எந்த சூழ்நிலையிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருப்பதனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலவீனமா இருக்கலாம், என்னை பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் எனக்கு பலன் கொடுப்பார், அவர் எனக்கு சத்துவத்தை கொடுப்பார். ஆகவே நான் இந்த ஆராதனையை நான் நிறுத்த மாட்டேன், ஆராதனைக்கு செல்வதை நான் நிறுத்த மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற கொஞ்ச பலத்துல கர்த்தருக்கு உண்மையாய் காணப்படுகிற போது, எங்களுடைய ஆதி நாட்கள் பார்க்கிற போது பார்த்தோமேனா
சின்ன வண்டி, 2 வீலரெல்லாம், கார்லாம் அப்போல்லாம் கிடையாது, பஸ்ஸில் போகிறதே பெரிய விஷயம். அப்போ ஒரு பைக்கு தான் வச்சுருந்தோம், சில்வர் ப்ளஸ். பாஸ்ட் அடிக்கடி சொல்லுவார், அந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் 50 விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். நல்ல வண்டி. அதில் முன்னாடி ஜோஷுவா, பின்னாடி பாஸ்டர் அம்மா, பர்னபாஸு, பின்னாடி கம்பி இருக்கும், ஏதாவது வச்சு கட்டிட்டு போகிற கம்பி. அந்த கம்பி தான் என்னோடய சீட்டு. 5 பேர் உட்காந்துட்டு சர்ச்சுக்கு போவோம். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் போவோம். அதில் தான் ஊழியம், ஆதி நாட்கள் ஊழியமெல்லாம் பண்ணாங்க. பார்த்தோமேனால் அது சுத்தாத இடம் கிடையாது. அப்படி எல்லா இடத்துலும் கர்த்தர் எடுத்து அந்த வண்டியே பார்த்தீங்கன்னா அது லோனில் தான் வாங்கினாங்க. அநேக காரியங்களில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலும் பார்த்தோமேனா குடும்பமாக கர்த்தர் தேடணும். அதை தான் சொல்ல வரேன். குடும்பமாக கர்த்தர், வண்டியில் இடனாலும் கம்பியில் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ. ஆனாலும் கர்த்தர் எங்களெல்லாம் பாதுகாத்தார். பிடிச்சி நான் மெதுவாக தான் போவாங்க. அதுவும் இந்த பாலக்காடு எஃபின்னு ஒரு பஸ் இருக்குது, யானைக்கரம்பாங்க, வந்தாலே அவ்வளோதான். ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் பாதுகாத்து, கர்த்தர் அப்படி தான் தேடணும். காலையில் நீ வா, சாயங்காலம் நான் வரேன், நீ முன்னாடி போ, நான் இப்படி வரேன், நான் இந்த வாரம் போ, நான் அடுத்த வாரம் வரேன், அதெல்லாம் கிடையாது. குடும்பமாக இருப்போம். குடும்பமாக பாஸ்ட்ரு, நாங்கள் சர்ச்சுக்கு போன பாஸ்ட்ரு நாங்கள் வரக்கு முன்னாடி இதுக்குள்ளே தான் முழங்கால் போட்டிருப்பார். அவர் இருக்கிறதே தெரியாது. இந்த போடியத்துக்குள்ளே இங்கே தான் முழங்கால் போட்டிருப்பார். இப்படி எட்டி பார்த்தா தான் தெரியும். அப்போது அங்கே நாங்கள்லாம் முழங்கால் போட்டிருப்போம். திடீர்னு நாம் யாவரும் முழங்கால் படிக்கணும்னு கரெக்டாக ஷார்ப்பாக எந்திரிப்பார். அதுக்கு முன்பாக நாங்கள் இருப்போம். இப்படி தான் கர்த்தரை தேடினோம். கர்த்தர் குறை வைக்கவில்லை, அதான் சொல்ல வரேன். அல்லேலூயா. குடும்பமாக கர்த்தரை தேடணும். எப்படி வேணால் சாக்கு சொல்லலாம், ஆனாலும் நம்ம கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இருக்கிற பலத்தோடு கூட போ. கிதியோனை பார்த்து சொன்னார், இருக்கிற பலத்தோடு. தாவீதை பார்த்து, தாவீது கோலியாத்தை அழிக்க போது பார்த்தோமேனா எனக்கு அப்படி வேணும், இப்படி வேணும், கேடக வேணும், மிஷன் கன் வேணும், அப்படியெல்லாம் சொல்ல, என்ன இருக்கோ போயிட்டார். எனக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர். ஆகவே சவுலுடைய காரியங்கள் மாம்ச புயம் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 4 கல்லு போது இந்த கோலியாத்தை வீழ்த்திருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய விசுவாசம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய பலன் ஈட்டி இல்லை, என்னுடைய பலன் பட்டயம் இல்லை, என்னுடைய பலன் கேடகம் இல்லை, என்னுடைய பலன் கர்த்தர். ஆகவே நான் போவேன், நான் வீழ்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், என் பலனாகிய கர்த்தாவே. ஆகவே எல்லா சூழ்நிலும் கர்த்தரை பலனாய் வைத்திருக்கிற போது ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். 2வது காரியம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 16:6. உன் மகாபலன் எதினால் உண்டாய் இருக்கிறது என்று சொல்லி அவளை ஒவ்வொரு நாளும் கேட்டார். இங்க ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம், அவர் ஒரு பலசாலி. எத்தனை பேர் கட்டி வைத்தாலும் ஜஸ்ட் லைக் தட் இப்படி தட்டிட்டு போயிடுவார். அவரை கட்டவே முடியாது. அவர் ஒரு மகா பராக்கிரமசாலி, பலசாலி, கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஊழியக்காரன், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிற ஒரு மனுஷன். ஆனால் பார்க்கிறோம், உன்னுடைய மகாபலன் எதினால் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவருடைய பலன் பார்க்கிறோம் கர்த்தரா இருக்கிற போது, அவருடைய பலன் ஜபமா இருக்கிற போது, அவருடைய பலன் கர்த்தரை முழங்காலா இருக்கிற போது, அவருடைய பலன் துதியா இருக்கிற போது, என்ன சூழ்நிலையிலும் சத்துரு வெட்கப்பட்டு போவான். ஆகவே தான் இந்த இடத்துல பார்க்கிறோம், உன்னுடைய மகாபலன் எங்க இருக்கிறது? இவைகளை நான் மேற்கொள்ள வேண்டும், உன்னை நான் சிறைப்படுத்த வேண்டும். ஆகவே தான் பலவீனப்படுத்த ஆவி என்று சொல்லி நான் சொன்னேன். எல்லா காரியங்களிலும் பலவீனப்படுத்த, எந்த காரியங்களில் இவர்களை வீழ்த்தலாம், எந்த காரியங்களில் உள்ள ஜெபத்தை தடை போடலாம், எந்த காரியத்திலுடைய வேகத்தை குறைக்கலாம், எந்த காரியத்தில் ஜெப ஆர்வத்தை குறைக்கலாம், எந்த சூழ்நிலையில இவர்களை சிறுமைப்படுத்தலாம் என்று சொல்லி அநேக காரியங்களிலே உங்களுடைய பலனை பறிக்கும்படியாக, உங்களுடைய ஆவிக்குரிய பலனை பறிக்கும்படியாக, உங்களுடைய ஜெப வாழ்க்கையை பறிக்கும்படியாக, கர்த்தர் மீது வைத்திருக்கிற தாகத்தை பறிக்கும்படியாக, முன்னெல்லாம் கர்த்தரை நான் வாஞ்சையோடு தேடினேன், இப்பொழுது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. முன்னெல்லாம் கர்த்தரை
கர்த்தரை நான் பாகத்தோடு தேடினேன், இப்பொழுது வர முடியறதில்லை. என்ன காரியம் என்று பார்க்கிற போது பார்த்தோமேயானால் உன்னை பலவீனப்படுத்துகிற ஒரு காரியம், உன்னை பலவீனப்படுத்தி உன்னை சிறுமைப்படுத்தும்படியாக சத்துருவானவன் வகை தேடிக் கொண்டே இருக்கிறான். ஆகவேதான் இந்த இடத்துல பார்க்கிறோம், உன்னை மகாபலன் எதினாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்தும்படியாக, உன்னை கட்டும்படியாக, உன்னை எல்லாவற்றிலும் வீழ்த்தும்படியாக சத்துரு பிரயாசம் கொண்டிருக்கிறான். மோசே காகிற வரைக்கும் பலன் குறையவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசித்தோம். காரணம், அவனுடைய ஐக்கியம் கர்த்தரோடு இருந்தது, அவருடைய ஐக்கியம் தேவ பிரசன்னத்தில் காணப்பட்டது, அவருடைய ஐக்கியம் ஜெபத்தில் காணப்பட்டது, அவருடைய ஐக்கியம் 10 கட்டளையில காணப்பட்டது, அவருடைய ஐக்கியம் தேவனோடு கூட காணப்பட்டது. ஆகவே பிசாசானவன் அவரை தொட முடியவில்லை. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், இவருடைய ஐக்கியம் உலகத்தோடு காணப்படுகிறது, இவருடைய ஐக்கியம் பாவத்தோடு காணப்படுகிறது, இவருடைய ஐக்கியம் மாம்சத்தோடு காணப்படுகிறது. இவர் பலசாலியாய் காணப்பட்டிருந்தாலும் இவருடைய ஐக்கியம் தேவன் இல்லாத ஒரு இடத்துல காணப்படுகிறது, தேவன் அருவருக்கிற ஒரு இடத்துல காணப்படுகிறது. அப்படி இருக்கிற போது நீ எப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்றிருந்தாலும் உன்னுடைய பலன் உன்னை விட்டு நீங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவனை அழைத்து சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான், அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் அவன் தேவனோடத்தில் காணப்படவில்லை, தேவனோடு உறவாடவில்லை, அவனுடைய ஐக்கியம் உலகத்தில் காணப்பட்டது. இன்னைக்கு அநேக காரியங்களில் நானெல்லாம் ஒண்ணு செய்யறது இல்லை, ஆனா என் ஐக்கியம், நானெல்லாம் ஒண்ணு செய்யறது இல்லை, ஆனா ஜஸ்ட் கம்பெனி தான் கொடுக்குறேன், நானெல்லாம் ஒண்ணு செய்யறது இல்லை, அவங்க அப்படிதான் உட்கார்ந்து இருப்பாங்க, நான் சும்மா தான் இருப்பேன். போயிருச்சு பலன். அநேக காரியங்களில் தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளை எல்லா சூழ்நிலையிலும் ஐக்கியங்கள் முக்கியம். மோசேயின் இடத்துல சாகர வரைக்கும் அவனுடைய பலன் குறையவில்லை என்று பார்த்தோமேயானால் உன்னத தேவனுடைய முகத்தை தரிசித்துக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய முக சாயல் பட்டு 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 மோசேயின் முகம் பிரகாசித்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கு இவனுக்கு மகாபலன், அவருக்கு பலன் தான் இங்கு மகாபலன். ஆனால் மகாபலன் எங்க குறையுது, அவனை விட்டு நீங்கிட்டு என்று பார்க்கிற போது அவன் உலகத்தோடு காணப்படுகிறான், பாவத்தோடு காணப்படுகிறான், மாம்சத்தோடு காணப்படுகிறான், இன்னும் தேவன் இல்லாத இடத்தில் அவன் காணப்படுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பலன் போய்விடும். தேவன் இல்லையா அந்த இடத்துல, நான் இல்லை, இங்க எனக்கு என்ன வேலை? ஆகவேதான் சங்கீதம் 1ல வாசிக்கிறோம், பரிகாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும். ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய், பயத்தோடு பயபக்தியோடு ஐக்கியம் கரெக்டா இருக்கிற போது பலன் இருக்குங்க. உங்க இடத்துல பலன் இருக்கும், உங்களுடைய ஜெபத்துல பலன் இருக்கும், உங்களுடைய ஜெபத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும். இல்லாவிட்டால் ஜெபத்துல பவர் இருக்காது, ஜெபந்தான் இருக்கும். ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட கர்த்தரை தேட வேண்டும். மிகுந்த, ஏனென்றால் இது கடைசி காலம், இது கொடிய காலம். 80ஸ்க்கு முன்னாடி இருக்கும்போது பார்த்தோமேனால் உலகத்தோட ட்ரெண்ட் வேற. ஆனால் 80ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம், என்னைக்கு ஃபோன், மொபைல் ஃபோன் வந்தது அப்படின்னு பார்க்கிற போது இன்றைக்கு ஒரு பாவம் செய்யறதுக்கு பார்த்தோமேனால் அநேக காரியங்கள் என்னென்னமோ செய்யணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் போதும். அன்னைக்கு சினிமா பார்க்கறதுக்கு பாஸ்டர் போன வாரம் முந்தின வாரம் சொன்னாங்க, கிறிஸ்மஸ் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் என்ன இருக்கும், டெக் எடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவர்கள் மதுபானம் பண்ணி திராட்சை ரசம் குடிச்சு இன்னும் என்னென்ன களியாட்டு எல்லாம் செஞ்சு இன்னும் டெக் எடுப்பாங்க, வாடகைக்கு எடுப்பாங்க. நான் எல்லாம் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அதை பார்க்கல, அவங்க எடுக்கிறத பார்த்துருக்கிறேன். எடுத்து வாடகைக்கு எடுத்து குடும்பமாக உட்காந்து பார்த்தாதான் கிறிஸ்மஸ். அப்படி டெக் எடுத்துக்கணும், அதை வாடகைக்கு எடுக்கணும். ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் வாடகைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. எடுத்து நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. அப்போ அந்த காலம் எப்படி, இந்த காலம் எப்படி? ஆகவே எல்லா சூழ்நிலையும் நம்மை காத்து கொள்ள வேண்டும். முன் நாட்களில், திருமண நாட்களுக்கு முன்பாக நான் சொல்கிறேன், மதுரையில் இருந்தபோது வாரம் இங்கே வந்துட்டு போவேன். வாரம் இங்கே சர்ச்சு நடக்கும். எனக்கு இங்கே வேலையை அங்கே இருந்ததுனால வந்துட்டு போவேன். எல்லாருக்கும் தெரியும், பழைய ஆளுகளுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அப்போ ரோடெல்லாம் போட்டுட்ருக்காங்க, ஹைவேஸ்.
வந்து திடீர்னு தடார்னு அடிக்கும், முதுகு வலிக்கும், இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். வாரம் வந்துடுவேன், 10 மணி நேரம் ட்ராவல். ஈவினிங் சர்வீஸ் 7:30 மணிக்கு நடக்கும்போது போயிடுவேன். அப்போ தான் அங்கே 2 மணிக்கு 3 மணிக்கு போய் சேர முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் இங்கே வரும்போது பார்த்தோம்னா, பஸ்ஸிலலாம் வரும்போது பார்த்தோம்னா சினிமா பாட்டு ஓடுமா ஓடாதுங்களா? கொஞ்சம் பேசுங்களே. ஹலோ. ஓடும். பாட்டு மட்டும் ஓடாது, என்ன ஓடும்? ஆமாம், பார்த்துருப்பீங்களாட்ருக்கு. சரி, 2 பக்கம், அதுவும் 2 பக்கம் வச்சுருவான். எங்கேயும் கழுத்துக்கு வெளியே எங்கேயும் திருப்ப முடியாது. இந்த பக்கம் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒன்று இருக்கும். இந்த பக்கம் இருக்கு, சரி அந்த பக்கம் போய் உட்காந்துக்கலான்னா அது முடியாது. 2 பக்கம் வச்சு விட்ருவாங்க. அப்புறம் என்னடா பண்ணுறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காருவோம். அப்புறம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ண பார்ப்போம். அப்புறம் 4 மணி நான் ஏறினது சாயங்காலம், ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் போட்டேன் இங்கே தான். அப்போ தான் 10 மணிக்கு வர முடியும், கடைசி பஸ்ஸை பிடிக்க முடியும். அப்போது எடுத்து கண்ணில் 1-2 தாட்டி தான் அப்படி பண்ணேன். கண்ணில் கர்ச்சீப் எடுத்து கட்டிட்டேன். மேக்சிமம் டிவி இல்லாத பஸ் ஏற பார்ப்பேன். அப்புறம் வேறு வழியே இல்லை, எல்லாம் டிவியாக இருக்கும். செல்வராஜ் பதர் இருக்காரான்னு தெரியல இப்போ எப்படி இருக்குன்னு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி வேறு வழியே இல்லை, முன்னாடி டிவி பின்னாடி டிவி, அடுத்த பஸ்ஸு எல்லாம் டிவி ரெடியாக இருக்கும். அப்புறம் நான் சரி வேறு வழி இல்லை பார்க்கலான்ட்டு ஏறிட்டேன். கண்ணிலையும் கர்ச்சீப் கட்டிட்டேன். எல்லாம் போகும் வரும், திண்டுக்கல் ஒவ்வொரு ஏரியாவும் வரும். அது ஓடும், அடித்து சிரிப்பானுங்க, எல்லாம் ஜோக்கு அதில் ஓடுது. நம்ம கண்ணில் கர்ச்சீப் கட்டிட்டு உட்காந்துருப்போம், அதில் சிரிப்பானுங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் வரும் ஒட்டஞ்சத்திரம் வரும். அன்னைக்கு சரிடா இது தலையே வலிக்குது, எத்தனை நேரம் தான் பகலில் 4 மணிக்கு கர்ச்சீப்பை கட்டிட்டு உட்காந்துருக்குறது. சரி இறங்கி பஸ் மாற்றி போகலான்ட்டு திண்டுக்கல்லில் இறங்கிட்டு வேறு பஸ் கோயம்புத்தூர் பஸ் ஏறிப்பார். அதுலேயும் இந்த டிவி இருக்குது. ஆனால் நம்ப மாட்டீங்க, திண்டுக்கல்லில் இறங்கி அந்த டிவியில் என்ன ஓடிட்டு இருந்ததோ அதனோட தொடர்ச்சி அடுத்த பஸ்ஸில் ஓடுது. எப்படி இருக்கும் அதனோட தொடர்ச்சி? நம்ம அப்படி தாங்க இருந்தது. எப்படி இருக்கும் நமக்கு? எத்தனை பஸ் தான் இறங்குவீங்க? முடியாது. இப்படி தொடர்ச்சி வருது, சூலூர் வரையும் ஓட்டுறானுங்க. அப்புறம் கர்ச்சீப்பை கட்டுனேன், ரொம்ப ஒரு மாதிரி தலையே வலிச்சிருச்சு. அப்புறம் இறந்துட்டு நைட் ஆயிடுச்சு, 10 மணி பக்கம் ஆயிடுச்சு. 3B 3F இதுதான் இந்த ஏரியாவோட கடைசி பஸ். அப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு முன்ன பின்ன ஆயிடுச்சு. 10:20 நான் இறங்கும்போது 10 மணிக்கு பஸ் போயிடும். அப்புறம் கால் டாக்ஸியில் தான் வரணும். கால் டாக்ஸி 200-250 ரூபா ஆகும். அப்புறம் ஒரு குட்டி இம்மானுவேல் சர்ச் முன்னாடி தான் நிற்கிறேன், டிஎஸ்பியில் இறங்கி. அது காந்திபுரம் போகிற பஸ்ஸு, அதனால் இறங்கிட்டேன். இம்மானுவேல் சர்ச் முன்னாடி நின்றுட்டு ஒரு குட்டி ஜெபம், ஆண்டவரே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தனே, அதனால் ஒரு பஸ்ஸு வரக்கூடாதா? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டனே, பஸ்ஸு முன்ன போயிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனாலும் பஸ்ஸு வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா பஸ்ஸு கிராஸ் ஆன டைம் ஆயிடுச்சு, பஸ்ஸு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா 10:15 ஆச்சு. அப்புறம் நின்றுட்டு சரி கால் டாக்ஸி பார்க்கலாமான்னு, சரின்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிக்கலாமான்னு பார்க்குற நேரம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3B வந்தது. ஹல்லேலூயா. சரி ஒரு சோத்திரம் போட்டு மூட்டை வேறு, அதனால் ஏறியாச்சு. எல்லாம் 3B லாஸ்ட் பஸ் எப்படி இருக்குங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், படிக்கட்டில் தான் வருவாங்க. சரி ஏறியாச்சு. டிஎஸ்பி அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன். ஒரு இடத்துல போய் நிற்கிறேன், உள்ளே போய் நிற்கிறேன், கரெக்டாக போய் சீட்டுக்கு நிற்கிறேன். அந்த 2 பேரும் எந்திரிச்சு வெளியே வந்துட்டானுங்க. ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறதுக்காக வெளியே வந்துட்டாங்க. எனக்கு ஜன்னல் ஓரத்தில் ஒரு சீட்டு. ஹல்லேலூயா. வெந்துட்டு வந்த எனக்கு அப்படியே 3Bயில் அப்படியே குழுன்னு காற்று. 4 ரூபா தான் டிக்கெட். அப்போது அங்கேருந்து இங்கே இம்மானுவேல் சர்ச்சிலேருந்து இங்கே 4 ரூபா டிக்கெட்டில் அழகாக கம்ஃபர்டபுளாக ஏறின உடனேயே சீட்டு கிடச்சி கர்த்தரை சோத்திரிச்சு ஒரு சமாதானமாக வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 250 கால் டாக்ஸி அந்த 250 ரூபா போயிருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன காரியம்தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பலத்தில் கர்த்தருக்கு நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. உங்களுக்காக முன்னாடி போற வேண்டிய வண்டியும் பிடிச்சி வைப்பார். ஹல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்துல கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற போது உன் பலவீனத்துல அவருடைய பலன் காணப்படும். ஹல்லேலூயா.
எல்லாம் பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, எல்லாம் பரிசுத்தமானன்னு சொல்ல முடியாது. உன்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் காணப்படும், உன்னுடைய சூழ்நிலையில் அவருடைய பலன் காணப்படும். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, he knows, உனக்கு கொஞ்ச பலன் தான் இருக்கிறது என்று தெரியும், அதன் மத்தியில் என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொள்ளுகிறபடியினால் இதோ திறந்த வாசலை நான் வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக யோசுவா 14 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவா 14, 10, 11. இதோ கர்த்தர் சொன்னபடியே உயிரோடே காத்தார். வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதுக்கு அப்போது இருந்த என் பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்த நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோட கூட இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை நான் துரத்தி விடுவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் பேர் காலேப். யோசுவா அவர்கள், காலேப், யோசுவா, மோசே இவர்கள் எல்லாரும் பார்த்தோம் பிரயாணத்தில் வந்தவங்க. அவர்கள் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தவர்கள், எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள். அவர்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், மோசே அவர்கள் அனுப்புகிற போது, அவர்கள் போய் எப்படி வேவுக்காரரை அனுப்புகிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி, இஸ்ரவேல் பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் என்று சொல்லி அவர்கள் பார்க்கும்படியாக, கானான் தேசம் எப்படிப்பட்ட பட்டணம் என்பதை வேவு பார்க்கும்படியாக 40 வயதுல காலேபை கர்த்தர் அவனை அனுப்புகிறார், மோசே அனுப்புகிறார். இப்போது கிட்டத்தட்ட 45 வருஷம் முடிஞ்சது. 45 வருஷம் முடித்த பிற்பாடு மோசேயும் மரித்து போய்விட்டார். கடைசியாக யோசுவாவின் இடத்துல வருகிறார். யோசுவா, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? 40 வயதுல மோசே நம்மளை அனுப்பிச்சாரு, இந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்பிச்சாரு. அப்போது எனக்கு காணப்பட்ட அந்த பலன் இப்போது எனக்கு 85 வயது ஆகிறது. அப்போது காணப்பட்ட அந்த பலன் இப்போதும் அப்படியே காணப்படுகிறது. யுத்தத்துக்கு நான் போக்கும் வரத்துமாய் காணப்படுகிறேன். ஆகவே கானான் தேசத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் பலவீனத்தோடு கூட கானான் தேசத்திற்குள் போக முடியாது. வேதத்தில் வாசிக்கிறோம், எப்ப வேதத்தில் பாளையத்தில் பலவீனமாய் இருந்த எல்லா பிள்ளைகளையும் அம்லேக்கு வந்து வெட்டினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் பலவீனமாய் இருந்த எல்லாரும் மரித்து போனார்கள். 2 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. மோசே மரித்து போனார், ஆரோன் மரித்து போனார். ஆனால் இவர் சொல்லுகிறார், அந்த நாளிலே இருந்த பலன், அந்த நாளிலே முழங்கால் படியிட்ட அந்த ஜெபம், அந்த நாளிலே உபவாசமா இருந்த அந்த ஜெபம், அந்த நாளிலே காணப்பட்ட ஒரு ஆத்தும தாகம், அந்த நாளிலே காணப்பட்டதான வேதத்தின் மேல் மகத்துவம் இந்த நாளிலும் எனக்கு காணப்படுகிறது. ஆகவே நான் சத்துருக்களை என்னால் துரத்த முடியும். ஆகவே கானான் தேசத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. 85 வயசுல ஒருத்தர் சொல்றார், 45 வருஷம் உத்தமமா கர்த்தரை பின்பற்றினார். 45 வருஷம் எந்த ஒரு சறுக்களும் இல்லை. 45 வருஷம் எந்த ஒரு காரியங்களிலும் தேவனை துக்கப்படுத்தவில்லை. 45 ஆண்டு காலத்தில் கர்த்தரை சொல்லுகிறார், ஏறு ஆவி உடையவனா இருந்தபடியினாலும் என்னை உத்தமமாய் பின்பற்றபடியினாலும் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கு நான் கொடுப்பேன். இன்னைக்கு கர்த்தருக்காக என்ன கிரயம் பண்ணி இருக்கிறோம்? அவர் சொல்றான், 45 வருஷம் எத்தனையோ போராட்டம் வந்தது, எத்தனையோ பிரச்சனை வந்தது, எத்தனையோ வேதனை வந்தது, விலகி போகவில்லை. 45 வயசும் அநேக காரியங்களில் சூழ்நிலைகள் வந்தது, குடும்ப போராட்டங்கள் வந்தது, பலவீனம் வந்தது, பாடுகள் வந்தது, அவமானம் வந்தது, நிந்தைகள் வந்தது, பண பிரச்சனை வந்தது, எல்லாம் வந்தது. ஆனாலும் கர்த்தரை விட்டு விலகவில்லை. ஆகவே கர்த்தர் சொல்றார், அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினான், ஆகவே அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கு நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா,
இன்னைக்கு நம்முடைய பலன் எப்படி காணப்படுகிறது? 20 வயசுல இருந்து ஆலயத்துக்கு வருகிறோம், 30 வயசுல இருந்து ஆலயத்துக்கு வருகிறோம், 40 வயசுல இருந்து ஆலயத்துக்கு வருகிறோம். இன்னைக்கு வயது 70 ஆயிற்று, இன்னைக்கு வயது 80 ஆயிற்று. உங்களுடைய பலன் எப்படி காணப்படுகிறது? அவர் சொல்லுகிறார், யுத்தத்துக்கு போக்குவரத்தா இருக்கிறேன். யுத்தத்துல எல்லா சத்துருக்கள் இருப்பார்கள், யுத்தத்துல எல்லா காரியங்களிலும் எப்போது வீழ்த்தலாம், எப்போது வகை தேடலாம் என்று சொல்லி சுற்றிலும் சத்துருக்கள் காணப்படுவார்கள். இவைகளின் மத்தியிலே நான் போக்குவரத்தா இருக்கிறேன். காரணம், அவர்களை வீழ்த்தக்கூடிய, அவர்களை எல்லா காரியங்களும் வீழ்த்தக்கூடிய பலன் என்னிடத்தில் காணப்படுகிறது. யுத்தத்துக்கு சும்மா போக முடியாது. பட்டயம் இருக்கணும், தலைசீரா இருக்கணும், கேடகம் இருக்கணும், இவைகளை எல்லாம் சுமக்கத்தக்க பலன் இருக்கணும். ஹல்லேலூயா. சும்மா எல்லாம் வந்து யுத்தத்துக்கு போக முடியாது. கேடகம் எவ்வளவு வெயிட்டுங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மியூசியம்ல போய் பட்டயம் எவ்வளவு வெயிட்டுங்கிறது பாத்தீங்கன்னா தெரியும். 85 வயசுல ஒருத்தர் சொல்றார், யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமா இருக்கிறேன், நான் துரத்திடுவேங்கிறார். இந்த மலை நாட்டில் இந்த பட்டணங்கள் தாரும், நான் துரத்து விடுவேன். கர்த்தர் என்னோட கூட இருப்பாரானால் இவைகளை நான் துரத்து விடுவேன். இன்னைக்கு ஒரு சின்ன போராட்டம் வரும், சர்ச்சுக்கு வர மாட்டோம். ஒரு சின்ன பிரச்சனை வரும், சர்ச்சுக்கு வர மாட்டோம். இதுதான் உங்களை பலவீனப்படுத்துகிற ஆவி. நாம் பலவீனம் அடைகிறோம். இருக்கிற பலத்தோடு கூட கிதியோனை சொன்ன மாதிரி இருக்கிற பலத்தோடு கூட கர்த்தரை, யார் இருக்கிற போராட்டத்தோடு கர்த்தரை தேடுங்கள், அவைகள் ஒரு நாளிலே மறைந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் காலேப் சொல்லுகிறார், அந்நாளிலே இருந்த பலன் எனக்கு அப்படியே இருக்கிறது. ஆலயத்துக்கு 2 நேரம் வரேன், இப்போ 1 நேரம் தான் வரேன். ஆலயத்துக்கு எல்லா ஜெபங்களிலும் கலந்து கொள்கிறேன், இப்போ முடிவதில்லை என்று சொன்னால் பலவீனமாய் காணப்படுகிறோம். முன்பு ஓடிக்கொண்டிருந்த ஓட்டம், முன்பு ஓடிக்கொண்டிருந்த ஜெப வாழ்க்கை, முன்பு ஓடிக்கொண்டிருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, எல்லா ஜெபங்களிலும் உற்சாகமாய் காணப்படுவேன். அதிகாலை 5 மணி ஜெபமா, ஏரியா வைஸ் பிரேயரா, இன்னும் என்ன பிரேயர் காணப்பட்டாலும் அதில் காணப்பட்ட அந்த பலன் இன்னும் நான் காணப்படுகிறது என்று சொல்லி காலேப் சொல்லுகிறார் யோசுவான் இடத்துல. உடனே கொடுத்துட்டார், போ, கானான் உனக்கு தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கானான சுதந்திரிக்கிறது தான் எய்மா இருக்கணும், ஆம்பிஷனா இருக்கணும். எல்லாரும் இவங்களோடு கூட பயணத்தை தொடங்கினாங்க, வந்து முடிக்கல. நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் இவரோடு கூட தான் பயணத்தை தொடங்கினாங்க, முடிக்கல. ஆனால் இவங்க கானானுக்குள்ள வந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் வசனம் சொல்லுகிறது, வேதத்தில் வாசிக்கிறோம், என்னாகும் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவி உடையவனாய் இருந்தபடியினாலும் உத்தமமா என்னை பின்பற்றபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஃபினிஷிங் கர்த்தர் கொடுக்கிறார். ஓட்டத்தை துவங்குறோம், அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு ஃபர்ஸ்ட் லைன்ல வாசிக்கிறோம், என் தாசனாகிய காலேப் வேறு ஆவி உடையவனாய் இருந்தான். வேறு ஆவி உடையவனாய் இருந்தான். மற்றவர்களோடு இருக்கிற ஆவியை காட்டில் இவனுடைய ஆவி வேறு. மற்றவர்களோடு கூட இவர்கள் பயணித்தார்கள், எல்லாம் பண்ணினாங்க. ஆனால் இவ வேறு ஆவி இருக்கிறபடினால் தான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற முடிந்தது. வேறு ஆவி இருந்தபடினால் தான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த முடிந்தது. மாம்ச பலத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியாது. வசனம் சொல்லுகிறது, என்னுடைய ஆவி, ஹல்லேலூயா, என்னெல்லாம் அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறோமோ, எப்பெல்லாம் பரிசுத்த ஆவியில நிரம்பி காணப்படுகிறோமோ, கர்த்தருக்கு பிரியமானதை சிந்திக்க முடியும், கர்த்தருக்கு ஏற்றவைகளை சிந்திக்க முடியும். கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அப்படி வாழ முடியும். ஆவியானவர் இல்லாத போது, பரிசுத்த ஆவி நம்மிடம் இல்லாத போது, மாம்சத்துக்கு ஏற்ற காரியங்கள் நம்மை சிந்தைகளை வந்து தாக்கும். மாம்சத்திற்கு ஏற்ற காரியங்கள் நம்மை சோர்வடைய செய்யும். மாம்சத்திற்கு ஏற்ற காரியங்கள் நம்மை பயமடைய செய்யும். இவர் சொல்றார், 85 வயதுல அந்த பலன் எனக்கு காணப்படுகிறது. ஆகவே கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். இந்த தேசங்களை எல்லாம் நான் அழித்து அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை வருஷங்கள் நாம் காணப்படுகிறதோ, கர்த்தருக்குள்ளாக நாம் பலனாய் காணப்படுகிற போது, கர்த்தருக்குள்ளாய் வைராக்கியமாய் காணப்படுகிற போது, இவைகள் எல்லாம் எம்மாத்திரோ, கர்த்தர் என்னோட கூட இருப்பாரானால் இவைகளை நான் துரத்தி விடுவேன். பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆகவே தான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் வேதத்துல வாசிக்கிறோம், அவர் மேல் இருந்த ஆவி. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிற போது பார்த்தோமேனா, வாசிக்க கேட்போம்.
11:17. அப்பொழுது நான் இறங்கி வந்து பேசி, நீ மோசே இடத்துல சொல்ற, நீ ஒருவன் மாத்திரம் அந்த பாரத்தை சுமக்காம உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மீதும் வைப்பேன். ஹல்லேலூயா. 70 மூப்பர் மேல ஆவியை கர்த்தர் வைக்கிறாராம். அடுத்து என்ன நடக்கும் தெரியுங்களா? கர்த்தருடைய ஆவியை வச்ச பிறகு யாத்திராகமம் 24 அதிகாரம் 9 10 வாசிக்க கேட்போம். 24. பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூமும் இஸ்ரவேலுடைய மூப்பர் 70 பேரும் ஏறி மலையில், அப்போ கர்த்தர் ஏறிவாத சொல்லுவார், ஏறி இஸ்ரவேலின் தேவனை பிரத்யட்சமா தரிசிக்கிறாங்க. மோசே தரிசித்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிறவிக்கு ஒப்பாகவும் அந்த இடம் காணப்பட்டது. எப்படி பார்க்குறாங்க பாருங்க. அப்போ ஆவியை பெற்ற பிற்பாடு பார்த்தோம், ஏன்னா தேவனை தரிசிக்கிறாங்களாம். 70 மூப்பரும் பிதாவாகிய தேவனை தரிசிக்கிறாங்களாம். எவ்வளோ ஒரு மகிமையான காரியம்! எவ்வளோ அதை இதான் தேவனோட பாதம் கீழே சர்ஃபேஸ் எப்படி இருந்தது, அந்த கீழே இருந்த இடமெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்து எழுதியிருக்காங்க. அப்போது ஆவி பெறலைன்னா கானானுக்கும் போக முடியாது, இதுவும் நடக்காது. அப்போ என்ன பேசிக்காக தேவைன்னா, தேவனுடைய ஆவி காணப்படுகிற போது உன்னுடைய பலன் குறையாது, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்டெடியாக காணப்படும். சிம்சோன் மாதிரி மகாபலன் காணப்பட்டிருந்தாலும் முடிவு பார்க்குறோம், ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என்னை காப்பாற்றும், என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் என்று அவன் கெஞ்சி ஜெபிக்கிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் தாவீது சொல்லுகிற போது, என் பலனாகிய கர்த்தாவே, ஹல்லேலூயா, கர்த்தர் தான் என்னுடைய பலன், அவர் எனக்கு பலனா இருக்கிற போது அந்த எல்லா காரியங்களும் அதான் சொல்றார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் இப்படி ஒரு செய்வேன், அப்படி செய்வேன், உம்மாலே நான் எல்லாம் செய்து முடிச்சிருவேன், நீர் என்னோட கூட இருந்தா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு உனக்கு இருக்கிற அந்த பலன், 40 வயதுல இருந்த பலன், 40 வயதுல கர்த்தரை தேடின அந்த காரியம், 40 ஆதி நாட்களில் கர்த்தரை தேடின உற்சாகம் கொண்டு, ஆகவேதான் எசேக்கியாவை குறித்து வேதத்துல வாசிக்கிற போது தாவீது முன் நாட்களில் நடந்த அப்படின்னு வசனம் இருக்கும். தாவீது முன் நாட்களில் நடந்தபடி எசேக்கியா நடந்த. அப்படின்னா தாவீது முன் நாட்களில் எப்படி நடந்தார்னா, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்து எப்போதும் கர்த்தரோடு கூட இருந்தபடியினாலே அவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் இருந்தது, வெற்றியாய் இருந்தது. யாரும் எந்த சூழ்நிலை வர 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 பலத்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையிலோ வர வர பலவீனப்பட்டு போகாதபடிக்கு இந்த நாளிலே கர்த்தர் இந்த நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வாசித்த வசனத்தின்படி கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.